அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி விவாதிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா வீக் டேஸ்னா எல்லாருக்கும் வீக்கெண்ட் வரும். சனிக்கிழமை ஆனாலே திமுகவுக்கு தலைவலி குடுக்குற மாரி விஜய் அவர்கள் பலவிதமான அறிக்கைகள விட்டுட்டு இருக்காரு. ஒரு பொதுக்கூட்டத்திலயும். பொதுக்கூட்டம்னு சொல்றதா, இல்ல தேர்தல் பரப்புரையா வந்திருக்காரான்னு தெரியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மக்களோட எழுச்சிய பார்க்க முடியுது. குறிப்பா சொல்லப்போனா யங்ஸ்டர் அவ்ளோ இன்ட்ரஸ்டடா அவரு போற இடத்தெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்களா? இல்ல அங்க இருக்கிற யங்ஸ்டர் தான் கூடுறாங்களா? அப்படின்ற அளவுக்கு கேள்வி வருது. அந்த அளவுக்கு கூட்டம் வருதுங்க. பொதுவா விஜய் எங்க போனாலுமே வந்து கூட்டத்துக்கு குறைவில்லாம இருக்கு. ஆ பொதுவா பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்றது இந்த கூட்டம் ஓட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம எப்படி இத பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிர்றேன். நெறைய நண்பர்கள் நம்மள தொடர்பு கொண்டு என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்க. விஜய்க்கு நீங்க விஜய் பக்கம் தாவிட்டீங்க. விஜய்க்கு இல்ல ஏதாவது போஸ்டிங் அனுப்புறீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லங்க. நம்ம கலை எதார்த்தத்த தான் சொல்றோம். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய புகழ்ந்திருப்போம். விஜய விமர்சனம் பண்ணியிருப்போம். விஜய் அவர் சைட்லேருந்து இருக்கிற நியாயத்தையும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ தட் நம்ம வந்து யாருக்கும் சார்பு நிலைப்பாடு நம்ம எப்பயுமே சொல்றது கிடையாது. இப்போ நாம பயணிக்கிற கட்சியா இருந்தாலும் சரிதான். அதுல முரண்பாடு இருந்துச்சுன்னா, இந்த மாரி முரண் இருக்கு. அத சரி பண்ணி தான் ஆவணும். அதுல மாற்று கருத்து இல்ல. அப்படின்னு சொல்ற ஆள் தான் நம்ப. ஸோ அது ஓரியன்டடா தான் நம்ம எப்பயுமே எல்லா வீடியோவுமே போடுறோம். அதாவது எப்படின்னா, எனக்கு என் சுய அறிவுக்கு எது எதெல்லாம் சரின்னு படுதோ, அத மட்டும் தான் நம்ம வீடியோவா வெளியிடுறோம். இப்ப இந்த கட்சிக்கு சார்பாவோ, இல்ல அந்த கட்சிக்கு சார்பாவோ அப்படின்லாம் போறது கிடையாது. பொதுவா தமிழ்நாட்டுக்கு எது நல்லது இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதோ, அதுதான் நம்ம வீடியோவா போடுறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ சனிக்கிழம ஆனாலே வந்து திமுகவுக்கு வந்து ஒரு செக் வைக்கிறார் விஜய். ஒரு கூட்டத்திலயும் அப்படின்னே சொல்லலாம். இப்ப நாகை, திருவாரூர் மாவட்டத்துக்கு நேற்று பயணம் செஞ்சதுல ஒரு முக்கியமா ஒரு 3 விஷயம் பேசணும்னு தான் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அவரு சும்மா அதுல ஃபர்ஸ்ட் வந்து அதுல பேசுனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப கவர்ந்தது, அட்ராக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது ஒண்ணு. அப்புறம் டேரிங்கா பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ரொம்ப தைரியமா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஃபர்ஸ்ட் வார்த்தையா நான் பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா பேருக்கு கொள்கைன்னு வச்சுக்கிட்டு குடும்பமா சேர்ந்து கொள்ளை அடிக்கிறீங்க. இதுதான் திராவிட மாடலா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இது ஒண்ணு. 2வதா பார்த்தீங்கன்னா, திருவாரூர்ல ஒரு ஸ்டேட்மெண்ட். அது ரொம்ப போல்டான ஸ்டேட்மெண்ட். "என்ன உங்க அப்பா ஊரே இங்க கருவாடு மாரி காய்ஞ்சு கிடக்கு" அப்படின்ற மாரி ஒரு டயலாக். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான டயலாக். இந்த மாரி வந்து நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு போயிட்டு வர்றது வந்து முதலீடுகள ஈர்க்கவா? இல்ல உங்க குடும்பத்தோட முதலீட அங்க முதலீடு பண்ணவா? அப்படின்றது. இந்த 3 விஷயமும் ரொம்ப டேரிங்கா பேசியிருந்தாரு விஜய் அவர்கள். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபைனல் டச் மாரி ஒண்ணு குடுத்திருந்தாரு. ஆ கொள்ள அடிச்சுட்டு வந்தவங்களுக்கே அவ்வளோ தூரம் இருந்தா, சொந்த காசுல சொந்தமா சம்பாதிச்சுட்டு வந்த எனக்கு எவ்வளோ இருக்கும்? அப்படின்ற மாரி ஒரு டயலாக். பொதுவா பார்த்தீங்கன்னா, நான் விஜய் இந்த அளவுக்கு போல்டா பேசுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆ அவரு வந்து ஒரு டீசென்ட்டா அ சில விமர்சனங்கள வச்சுட்டு அப்படியே கடந்து போயிடுவார் அப்படின்னு தான் நானே எதிர்பார்த்தேன். பட் இந்த அளவுக்கு அ இறங்கி அதுவும் திமுகவுக்கு சவால் விடுற தொனியில அவரோட பேச்சு இருந்துச்சு. ஆ இது எத காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா என்னால வெற்றி பெற முடியும் திமுகவுக்கு எதிரா அப்படின்றது அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். 1. அதோட மட்டும் இல்லாம, இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 எல்லா ஊடகமும் அதாவது வார பத்திரிகையிலேருந்து எல்லாருமே எடுத்த சர்வேல பார்த்தீங்கன்னா, விஜய் 3வது இடமோ, இல்ல 2வது இடமோ பிடிக்கிறார். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, முதல் இடமே கூட போட்டுருவாங்க போல போற போக்குல பார்த்தா. ஏன்னா, இன்ன வரைக்குமே வந்து தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சு 20% மேல அப்படின்னு எந்த கட்சிக்குமே கருத்து கணிப்பு சொன்னது கிடையாது. அது விஜய் அவர்களுக்கு எல்லா ஊடகமும் சொல்றாங்க. அது உண்மையா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஒண்ணும் எல்லார்ட்டயுமே போயி கருத்து கணிப்பு எடுக்கல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நாம ஒரு கருத்து கணிப்பு நடத்துனோம். லாஸ்ட் டைம் நடத்துனோம். கிட்டத்தட்ட ஒரு 900 பேர் கலந்துக்கிட்டாங்க. நம்ம ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுட்டோம். ஒரு 5 மணி நேரம் தான் அந்த கருத்து கணிப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பார்த்தீங்கன்னாலே விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 2வது இடம் புடிச்சாங்க. ஏன்னா நம்பளுக்கு கூட பயணிக்கிறவங்க, இப்ப என்ன சார்ந்த கட்சிக்காரங்களா இருக்கலாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், என்ன மாரியே மைண்ட் செட் உள்ளவங்களா கூட இருந்துக்கலாம். ஸோ தட் அதுல பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே 1ம், 2nd விஜயும், 3வது திமுகவும் வந்துச்சு. உடனே சொல்லுவீங்க, நீங்க வந்து எப்பயுமே ஏடிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலங்க. இப்ப விஜய் வந்து நீங்க வந்து அடுத்ததா ஆட்சி அமைக்கலாமா? மனப்பூர்வமா அத ஏத்துக்கிறீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல தாங்க. இப்ப என்ன பண்றது? வேற வழி கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருந்து, இந்த தமிழ்நாட்ட ஆள்றத விட விஜய் சிறப்பா செய்வாருன்னு நான் நம்புறேன். அவ்வளோதான். ஆ இப்ப திமுகவுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்களே நிர்வாக சீர்கேடுகள், நிர்வாக குறைபாடுகள், இப்போ ஒரு காவல்துறைய கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியல. இந்த மாரி நெறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுல வந்து விஜய் வந்து சிறப்பா செஞ்சுருவாரு, சிறப்பா பண்ணிடுவாரு அப்படின்றதுல நம்பிக்கை இல்ல. பட் இருந்தாலும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினுக்கு இவரு தேவலாமா? இருப்பாரா? ஒரு சான்ஸ் குடுக்கலாமே அப்டின்றது தான் தோணுது. விஜய் அவர்களுக்கு வர்ற ஓட்டும் அப்டிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ ரொம்ப இன்டலெக்சுவலா இருக்கவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்டின்னா, ஆமா தொடர்ந்து இவங்களுக்கே போட்டு என்ன பண்ண போறோம்?
ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் தான் குடுப்போமே. அவர் என்னதான் தப்புனாலும் பார்த்துக்கலாம் அடுத்த எலக்ஷன்ல அப்படின்ற மாரி இருக்கு. அதோட இல்லாம யங்ஸ்டர் கண்மூடித்தனமா விஜய் மேல வச்சிருக்க நம்பிக்கை. கண்மூடித்தனமா விஜய் மேல வச்சிருக்க நம்பிக்கை. இதுதான் அவருக்கு வந்து கோர் ஓட்டு அப்படின்னே சொல்லலாம். பெருசா கொள்கை, கோட்பாடு அந்த மாரி எதுவும் கிடையாது. இன்னும் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கலாம் வந்து இன்னும் எப்படி சொல்றது? இன்னும் அப்டேட் ஆவல அப்படின்னே சொல்லலாம். இப்பலாம் கொள்கை, கோட்பாடு அந்த மாரிலாம் எதுவும் கிடையாதுங்க. அடிக்கடி என்னோட நண்பர் ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சொல்வாரு. கார்த்தி நீ இந்த தமிழ்நாட்டுல வந்து ஏதாச்சும் ஒரு பதவிக்கு போகணும் அரசியல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவுக்கு போ. சினிமாவுல போய் ஒரு 4, 5 படம் நடிச்சு பெரிய ஆள் ஆயிடு. இந்த மக்கள் ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவரு நகைப்பா சொல்லுவாரா? இல்ல சீரியஸா சொல்லுவாரா? அப்படின்றது உங்க பார்வைக்கு விட்டுறேன். ஆனா அவர் சீரியஸாவே சொல்லுவாரு. இந்த தமிழ்நாட்ட ஆளணும்னா, நீ துறையில போய் நடிச்சு உன் முகத்த எல்லாருக்குமே ரிஜிஸ்டர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மதான் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்ப நம்ம பீக்ல இருந்துட்டு அதனோட அரசியல் கேரியருக்குள்ள வந்திருக்காருல்ல, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்ப அவங்க புல்லாண்டார். அதாவது அவங்க பையன் வந்து இப்ப தீவிரமா வந்து நடிப்பு பயிற்சியில இறங்கியிருக்காரு. அவரும் திரும்ப வந்து திரைப்படம் நடிப்பாரு. அவருக்கும் இந்த உடன்பிறப்புகள் போஸ்டர் ஒட்டுவாங்க. அவரையும் வந்து அவங்க 4ஆம் கலைஞரா? ஆமா 4ஆம் கலைஞர்ன்னு சொல்லுவாங்க. 4ஆம்னா 3ஆம் கலைஞர்ன்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆவணும். இதெல்லாம் நடக்கும் தமிழ்நாட்டுல. அதுல மாற்று கருத்து கிடையாது. சோ தட் நம்ப இதுல கன்க்ளூஷனா சொல்றது பார்த்தீங்கன்னாக்கா, கம் டூ த பாயிண்ட். விஜய் அவர்கள் ரொம்ப சீரியஸா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா திமுகவ அட்டாக் பண்றாரு. திமுகவுக்கு ஆப்போனன்ட் நான் தான், ஏடிஎம்கே கிடையாது அப்படின்றத கிட்டத்தட்ட 100% நம்பி முன்வைக்கிறார் அவரோட கருத்துக்கள. அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த வேலைய அண்ணாமலை செஞ்சுட்டு இருந்தாரு. அண்ணாமலை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஊழல் பட்டியல வெளியிடுறது, அத வீடியோவா வெளியிடுறது, திமுகவுல என்ன குறை எது நடந்தாலும் சரிதான். ஃபர்ஸ்ட் 6 அடிக்கிறது அண்ணாமலையா இருப்பாரு. இப்ப அந்த வேலைய விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆளும் தரப்புக்கு எதிராக மிகப்பெரிய கூட்டத்த விஜய் கூட்டிட்டு இருக்கார். இது ஓட்டா மாறுமா? களத்துல வந்து அவருக்கு ஆதரவு அதிகமா இருக்கிற நிலைப்பாட நம்ம பார்க்க முடியுது. இது அனைத்தும் ஓட்டா மாறி விஜய் அவர்களால ஜெயிக்க முடியுமா? அப்படின்னு ஒண்ணு. இப்ப லாஸ்ட் டைம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்துட்டாக்கா, டிஎம்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு 38லேருந்து 39% ஓட்டு இருந்தது. ஏடிஎம்கே எதிர்க்கட்சி ஆகுறதுக்கு ஒரு 32லேருந்து 33% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. இப்போ ஆவரேஜா ஓட்டு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவுக்கு வந்து ஒரு 22லேருந்து 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேவுக்கு இப்போதைக்கு அதாவது 2 பெரும் தலைவர்கள் கலைஞர், அம்மா அவர்கள் இருவரும் வந்து மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, திமுக வந்து ஒரு 22லேருந்து 25% ஓட்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்துப்போம். ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா, அதே போல 20லேருந்து 22% வச்சிருக்காங்க. ஸோ தட் இந்த 20லேருந்து 22% ஏடிஎம்கே தக்க வைக்குமா? அடிஷனலா வர கட்சிகள் மூலமா அவங்களுக்கு பலன் கிடைக்குமா? இதுல விஜய் 25% சொல்றாங்க. அவரு எந்த ஓட்டுலேருந்து புடுங்க போறாரு? இப்போ அது மட்டும் இல்லாம பாமக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கட்சிகள் இவங்களுக்கெல்லாம் எத்தனை % ஓட்டு தான் இருக்கு? எல்லாத்துக்கும் மேல சீமான் தன்னுடைய 8% வாக்க திரும்பவும் தக்க வைப்பாரா? இப்படி நிறைய கேள்விகளோட இந்த 2026 எலெக்ஷன்ல நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. மேக்ஸிமம் எனக்கு எட்டுன அறிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொங்கும் சட்டமன்றம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா 1,15,000 1,20,000 ஓட்டு தான் இப்போ வெற்றியை தீர்மானிக்க போகுது. இந்த 4 முனை போட்டி தொடரும் பட்சத்தில் மேபி தமிழ்நாட்டுல இன் ஃபர்ஸ்ட் டைம் தொங்கும் சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அந்த மாதிரி வந்தா நல்லதுதான் நான் நினைக்கிறேன். யாரும் யார் தயவுலயுமே இல்லாம ஆட்சி அமைக்கிறதுனால தான் நிறைய தவறுகளை ரொம்ப துணிஞ்சு செய்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தொங்கும் சட்டமன்றம் தமிழ்நாட்டில் அமைந்தால் வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கும். இதுல வந்து ஏடிஎம்கே பிளஸ் விஜயா இல்ல டிஎம்கே பிளஸ் விஜயா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். யார் 2 பேர் சேர்ந்து இந்த சட்டமன்றத்தை ஆள போறாங்க, இல்ல முதல்ல மாதிரி ஏடிஎம்கேவோ இல்ல டிஎம்கேவோ இண்டிவிஜுவல் ஸ்பிரிட்ல ஜெயிச்சுட்டு தனியா சிஎம் ஆவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு. நன்றி, வணக்கம்.